ஹே இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு வந்து ஸ்ரீநகர் வந்தோம். இப்போ வந்து நைட்டு தூங்கி நல்லா எழுந்திரிச்சிட்டு இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட நல்லா ஒரு 12 மணி நேரம் தூங்கணும். தூங்கிட்டு அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி சிட்டிக்குள்ளே போனோம். போனதுக்கப்புறம் டல் லேக்கில் வந்து ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி டல் லேக் ரைட் பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு டீட்டெயில்ஸ் எவ்வளோ எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வ்ளாக்ல சொல்கிறவங்களுக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சன் அண்ட் அந்த குளிர் ரெண்டுமே கலந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த போட்டில் தான் போகிறோம். இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த போட்டில் தான் வந்து நம்ம போகிறோம். கேட் நம்பர் 3ல இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி தான், இந்த போட்டுக்கு பின்னாடி தான் நம்ம எடுத்துருக்க ரூமுமே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து கரெக்டாக 5:10 கிளம்பியிருக்கோம். 1 hour வந்து இப்படியே கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த சன் செட் ஆகிற டைமில் நாங்கள் கிளம்பியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சன் தெரியுதுங்களா பின்னாடி? ஸோ சரியாக தெரில, பட் நாங்கள் போய் காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே நேராக போயிட்டு அப்படியே இந்த ரவுண்ட் அடித்து கிட்டத்தட்ட 6 பிளேசஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 8 பிளேசஸ் இருக்குது. அதில் 2 பிளேஸ் எதுன்னு தெரில, நம்ம புதுசாக வந்திருக்கனால எனக்கு சரியாக தெரில. பட் வந்து 6 பிளேசஸ்க்கு 1 hour சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு சேர்த்து, எனக்கும் கரனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பேசியிருக்கோம். முதல்ல அவங்க வந்து 900 ரூபாய், அதை 800 ரூபாய்க்கு வந்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 500க்கு பேசியிருக்கோம். ஒன்றும் கொஞ்சம் ஒருத்தவங்கலாம் வந்து 400க்கே கூப்பிட்டு போகிறேன், பட் வந்து 1/2 hour தான் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க 500க்கு வந்து 1 hour ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வியூ பாருங்களேன், பின்னாடி மவுண்டனு ஒரு மாதிரி சூப்பராக அப்படியே போயிட்டுருக்கு. முக்கியமாக நல்லா அந்த டிசம்பர் டைம்லலாம் வந்தீங்கன்னா பின்னாடி இருக்குல்ல மவுண்டன், இந்த மவுண்டன் ஃபுல்லாக செம ஸ்னோவாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இப்போ சின்ன கிளிப் போடுறேன், லைக் அந்த மவுண்டன் ஃபுல்லாக ஸ்னோ இருக்க மாதிரி. ஆனால் இது ஸ்ரீநகரில் எடுக்கல, வேற ஒரு இடத்துல எடுத்த ஃபுட்டேஜ். அது வந்துட்டு இருக்கும்போது ஒரு மவுண்டனில் செம ஸ்னோவாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு போட்டு ஓட்டணும்னு ஆசை இருந்தால் கூட இவங்கள்ட்டே அந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டு ஸோ இப்படி வந்து போட்டு ஓட்டிக்கிட்டே நீங்கள் ஜாலியாக போகலாம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியான ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக வந்து சன்ரைஸ் செம்மையாகிட்டு இருக்கு. இங்கே கீழே வந்து லோட்டஸ் செடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நல்லா சீசன் டைமில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நிறைய லோட்டஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ரோட் ஃபுல்லாகவே செம்மையாக லோட்டஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீசன் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக லோட்டஸ் நல்லா சூப்பராக பார்க்கலாம். நம்ம இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தேவை, டீ வேணும், இல்லை வந்து ஏதாவது சிப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா அதை அவங்க விற்றுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதோ இங்கே, ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கணுன்னா அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே இங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வெளில வாங்குறதுக்கு இங்கே வந்து வாங்கினீங்கன்னா அது ஓவராலாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்டே. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டே. நீங்கள் ஹோட்டல் ரூம்ஸ் இல்லாட்டினா இங்கே வந்துக்கலாம். நான் சொன்னேன்ல சன் செட் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லி, பின்னாடி தெரியுதுங்களா சன் செட் ஆகுறது, சூப்பராக சன்செட் ஆகுது. இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஷ்மீரோட அந்த ஸ்டைல்லே கட்டின வீடா, கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க ஒரு மாதிரி ஆன்டிக் பீஸ் மாதிரி. அந்த உள்ள யூஸ் பண்ணியிருக்க அந்த ஜன்னல்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து இங்கே மேகி அந்த மாதிரி வந்து இப்படி ஓரமாக நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டுவாங்க. ஸோ இங்கே மேகி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி நிறையா சாப்பிட்டுக்கலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு லைக் ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போனாலும் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்க சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த வீடெலாம் வந்து காஷ்மீரி பீப்புள்ஸ் இருக்க வீடு. ஸோ இதெல்லாம் வந்து போட் ஹவுஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து சில பேர், நிறையா பேர் வந்து டூரிசம்காக வர்றாங்க. சில பேர் வந்து இதுவே வீடாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து தேவையான ஃபுட்டு, அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கடையில் வந்து இங்கே நிறையா கடை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடையில் தான் வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ இங்கே நிறையா விஷயம் அப்படியே இவங்க வாழ்கிற விதம், அந்த கல்ச்சர் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படிலாம் இருக்குன்னா, பேசாமல் இங்கேயே வந்துருவோமே, நம்ம இங்கே சின்னதாக ஒரு கடையை போட்டு இங்கேயே ஒரு நல்ல வீடை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கேயே ஜாலியாக இருந்தாலாமே அப்படின்னு தோணுது. பட் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஓகே. பீக் அந்த வின்டர் டைமில் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நிறையா பேர் சொன்னாங்க, இங்கே பீக் வின்டரில் வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணும் அப்படிங்கிறாங்க.
ரைடு ஓவராலாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட சூப்பராக உள்ளெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு இப்போ மணி கரெக்டாக 5:10 கிளம்பினோம்ல. இப்போ மணி 6 ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் எங்கே ஏறினோமோ அங்கேயே தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இந்த டல் லேக் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடிஞ்சது அப்படின்னா டல் லேக்லேயே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுறாங்க அந்த மவுண்டன் கிட்ட. ஸோ நிப்பாட்டினதுக்கப்புறம் வேறு லெவல் வியூ பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா டல் லேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு குல்மார்க், சோன்மார்க் அந்த மாதிரி நிறைய ஹைட்டன் ப்ரைஸஸ்லாம், இதை தாண்டி நிறைய ஹைட்டன் ப்ரைஸஸ் போகிறோம். அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்க எடுத்து போடுறேன். ஸ்டே டியூனாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.